அவ செஞ்சிருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் மறக்கிற காரியமா? இன்னும் என்னால நம்பவே முடியல. அவதான் எனக்கு துரோகம் செஞ்சாளான்னு. உங்க எல்லாரையும் விட அவ மேலதான் நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே வெளியே வர முடியல. அம்மா, உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத துரோகமா, பார்க்காத பிரச்சனையா, அதுல இருந்து சமாளிச்சு வந்த மாதிரி இதுல இருந்தும் நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். அம்மா, நீங்க எங்களுக்காக சாப்பிட வாங்கம்மா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க போங்க. அம்மா, இப்ப நீங்க சாப்பிட வரலனா நாங்களும் சாப்பிட மாட்டோம். உங்க கூட இங்கேயே தான் இருப்போம். நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? போய் சாப்பிடுங்க, போங்க. இல்லம்மா, நீங்க வராம நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க பிடிவாதமா இருக்கிறப்போ நாங்க மட்டும் எப்படி சாப்பிடுவோம்? அம்மா, வாங்கம்மா, எங்களுக்காக சாப்பிடுங்கம்மா. அம்மா, வாங்கம்மா. வாங்க. அம்மா, வாங்க. வந்து சாப்பிடுங்க. வாங்க. வாங்கம்மா. எந்திரிங்க. வாங்கம்மா. உட்காருங்க. கொஞ்சமா வை. ஒண்ணுதாம்மா, இதை மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம்மா. சாப்பிடுங்கம்மா. அக்கா, நான் இப்போ ஓட்டுறேன். அம்மா, ஏய், அம்மா. நீங்களும் சாப்பிட்டீங்களா? நீங்களும் சாப்பிடாம தானே இருக்கீங்க? இந்தா. சார், உங்க ஒய்ஃபை ஜாமீன்ல எடுத்தாச்சு. இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் வரேன் சார். சிக்கல் எதுவும் இல்லாம ஜாமீன் கிடைச்சிருச்சு. நல்ல விஷயம்தான். சித்தப்பா சொன்னாரு சந்திரா, அந்த டிரைவர் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கான்னு. ஆமாங்க, அவன் ரொம்ப அறிவாளி. அறிவாளிதான். அதனாலதான் நகையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு உன்னை கண்டுபிடிச்சு உங்க அக்காக்காரி கிட்ட போட்டு கொடுத்துருக்கான் அவன். நாம என்ன பிளான் போட்டாலும் அதை காலி பண்ணிடுறான் சந்திரா. அது மட்டும் இல்லைங்க, நான் அந்த சண்முக பாண்டி பொண்டாட்டிய மிரட்டி நகையை வாங்கினதையும் வீடியோவா எடுத்து வச்சு அதையும் அக்கா கிட்ட காட்டிட்டான். கடைசியில பார்த்தா அது எல்லாம் போலி நகைங்க. அதுலயும் நம்ம ஏமாந்துதான் போயிருக்கோம். அப்புறம் தான் ஏன் போன்ல இருந்து உங்களுக்கு போன் பண்ணி நாம 2 பேரும் ஒன்னா பேசி சந்தோஷமா தான் இருக்கோம்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். ச்சே, இப்படி எல்லா பக்கமும் நமக்கு செக் வச்சுட்டானே. இத்தனை விஷயத்தையும் பார்த்தா என் அக்காக்கு எப்படி இருக்கும்? சும்மாவே ஆடுவா. சோ இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சுருன்னு தலைக்கு மேல கோவம் ஏறிடுச்சு. அதான் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டா. நாம நினைச்சதுக்கு நேர்மாறா எல்லாம் நடந்து போச்சு. சரி, இந்த பாரு, இவ்வளவு ஆன பிறகு இனிமே நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போக வேணாம். என் கூட வந்துரு. நாம 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் சந்திரா. இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தது போதும். எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம வாழ்க்கைய பார்ப்போம். என்ன சொல்ற சந்திரா? இல்லங்க, இனிமேதான் நான் அங்க இருக்கணும். எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. ஏய், என்ன சொல்ற? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இந்த பார், உன்னை பத்தி உன் அக்காவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ எக்ஸ்போஸ் ஆயிட்ட சந்திரா. இதுக்கப்புறம் நீ எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும்? அதான் உன்னை அனுப்பிட்டாங்களே. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதாங்க. ஆனா நான் அந்த வீட்டுக்குள்ள போயாகணும், அங்கதான் இருந்து ஆகணும். ஏய், நீ பேசுறது எனக்கு புரியவே இல்ல. இவ்வளவு ஆன பிறகும் உன் அக்கா எப்படி உன்னை அந்த வீட்டுல சேர்த்துக்குவா? ஏய், அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப எதுக்கு நீங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல வெளியே போடி. அக்கா, ஏங்கா இப்படி பேசுற? எனக்கு உன்னை விட்டா யாருக்கா இருக்கா? நீ இப்படி பேசுற, நான் எங்கக்கா போவேன்? ஏன், உன் புருஷ வீடு இருக்குல்ல, அங்க போ. அவனோட சேர்ந்து தானே எனக்கு துரோகம் பண்ண. அங்கேயே போக வேண்டியது தானே. அவனோட சேர்ந்து சந்தோஷமா வாழு. நான் அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போடி. உன்னை பார்த்தாலே எனக்கு கொன்னுங்கிற கோவம் வருது. போடிங்கிற. மாமா, அதுக்குள்ள எப்படி இவங்க வெளியே வந்தாங்க?
ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் அந்த வீணா போன சிவனாடி தான் அவளை ஜாமீன்ல எடுத்திருப்பான். அதான் இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கா. அக்கா வார்த்தையால என்ன கொல்லாதக்கா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. போதும்டி, நீ சொல்றத கேட்டுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இனிமேலும் நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. நான் கோவத்துல ஏதாவது சொல்றதுக்குள்ள வெளியே போ. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா என்ன மன்னிச்சிருக்கா. ஏதோ புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு புருஷன் முத கொண்டு யாரும் முக்கியம் இல்லக்கா, நீதான்க்கா எனக்கு முக்கியம். அதை உணர்ந்துதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோக்கா ப்ளீஸ். ஈஸ்வரி வேண்டாம், இவன் நடிப்பை நம்பாத. வீட்டுக்குள்ள நுழையணுங்கிறதுக்காக டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஜாக்கிரதையா இரு. பி கேர்ஃபுல். அக்கா நான் நடிக்கலக்கா, நீதான் முக்கியம்னு நான் வந்திருக்கேன். என்ன நம்புக்கா ப்ளீஸ். அப்புறம் எதுக்குடி அந்த சிவனாண்டி கூட சதி திட்டம் பண்ணி நகை போய் கொள்ளையடிச்ச? நீ செஞ்ச காரியத்தால ஊருக்கு முன்னால நான் பட்ட அவமானத்தை எல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் ஏன் உன் மனசு இறங்கல? நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்கம்மா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுந்தா எல்லாம் சரியா போயிடுமா? அத்தை, இவங்க காலில் விழுறதே திரும்ப காலை வாரி விடதான். நீங்க பாவம் பார்த்து சேர்த்தீங்க, நஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு தான். 2 நல்ல நகை கிடைக்கலன்னா ஊர் தலைவர் பதவியில இருந்து தூக்கிடுவோம், ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம்னு சொன்னாங்கல்ல. அதை கேட்டு நாங்கள துடிச்சு போயிட்டோமா. அப்ப கூட இவங்க எதுவுமே பேசாம அமைதியா தானே இருந்தாங்க. இந்தா புடிக்கா. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் போய் உனக்கு துரோகம் பண்றேன்னு நினைச்சா நீ என்ன கொளுத்திரு. நான் நிம்மதியா சந்தோஷமா அப்படியே போய் சேர்த்துறேன். புடி. அக்கா உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன கொளுத்தி இருக்கா. வாழ்வோ சாவோ இந்த வீட்டோடய போயிரட்டும். மா, இவங்க சென்டிமெண்டா பேசி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க மயங்காதீங்க. ஈஸ்வரி, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இவளை வீட்டை விட்டு அனுப்புனதுதான். இவளை அனுப்புனதாவே இருக்கட்டும். மறுபடியும் இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்துக்காத, நல்லதில்லை.